ஹலோ, குட் மார்னிங். எப்பவுமே ரீடிங்ஸ் ரெசனேட் ஆனால் எடுத்துக்கோங்க. ஃபோர்ஸ் பண்ணி மெசேஜஸ் எடுத்துக்காதீங்க. 2 கார்ட் ரீடிங் பார்க்கலாம். 2 கார்ட்ஸ் வைக்கிறேன். அதில் நீங்கள் எந்த கார்டு நீங்கள் அட்ராக்ட் ஆகுறீங்களோ, எடுக்கணும்னு தோணுதோ அந்த கார்டு எடுத்துக்கோங்க. இன்னொரு விஷயம், இன்னொரு சேனல் இருக்குது. ஆல்ரெடி நான் ரன் பண்ணிகிட்ருக்கிறேன். பழைய சேனல் இருக்குது. அந்த சேனலோட லிங்க்கும் நான் இங்கே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்கேஸ் உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்குறதுனாலும் நீங்கள் பார்க்கலாம், லைக் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். புதுசாக வரவங்களுக்காக சொல்கிறேன், ஹைப் பண்ணலாம். ஓகே, இது என்னோடய நியூ சேனல். ஆல்ரெடி இருக்கிற சேனலோட லிங்க் நான் உங்களுக்கு தரேன். சரியா? புதுசாக வரவங்களுக்காக. ஓகே, கார்ட் நம்பர். ஓகே, 2 கார்ட்ஸ் வந்திருக்கு. 2 கார்டு ரீடிங் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் கார்டு 1க்கு. ஓகே, 2. ஓகே, கார்டு நம்பர் 1, ஷேப் ஷிஃப்டர், transform and unveil your gifts. The wolf unleashed the wild within. First card. Card number 1. சரியா? கார்டு நம்பர் 1 இமேஜ் பார்த்து செலக்ட் பண்ணலாம். இல்லை உங்களோட இன்ட்யூஷன் இருந்ததுன்னா நீங்கள் அதை பார்த்து செலக்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் கார்டு நம்பர் 2, ட்ரேடர். ஓகே, இந்த செலக்ட் பண்ணுறா நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி டு கிரியேட் அபண்டன்ஸ். ஓகே, இது கார்டு நம்பர் 2. ரீடிங் போயிடலாமா? கார்டு நம்பர் 1, உங்களுக்கு 2 கார்டு வந்திருக்கு. இன்கேஸ் நீங்கள் கார்டு நம்பர் 1 செலக்ட் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு கார்டு செலக்ட் பண்ணுறதுல கஷ்டம் இருந்ததுன்னா புதுசாக வந்தவங்களுக்கு பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கார்டு செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரீடிங் நீங்கள் பார்க்கலாம். 2 ரீடிங் பார்க்குறதா இருந்தாலும் பார்க்கலாம். ஷி வுல்ஃப் அன்லீஷ் த வைல்ட் வித் இன் ஷேப் ஷிஃப்டர். உல்ஃப் எனர்ஜி இருக்குது. ரெண்டுலேயுமே உல்ஃப். உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. கார்டு நம்பர் 1 மேபி இந்த ஒரு போன ஃபுல் மூன்லேருந்து நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம். உங்களுடைய கர்மா, பாஸ்ட் லைஃப் கர்மாவாக இருக்கலாம், இல்லை ஏதோ பாஸ்ட் சில விஷயங்களை நீங்கள் உங்களுக்குள்ள அந்த வெளியில் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. சில விஷயங்கள் ஜீரணிக்கிற மாதிரியும் இருக்குது, சில விஷயங்கள் வெளியில் எடுத்துகிட்டு வர மாதிரியும் இருக்குது. அதை வேனிஷ் பண்ணுறதுக்கு அப்படி தான் எனக்கு கேட்குதுங்க. ஈகிள், wolf. கண்டிப்பாக மூன் எனர்ஜி இங்கே இருக்குது. பைசிஸ், wolf, ஸ்பிரிட் அனிமல், ஈகிள் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் வேறு ஒரு பர்சனாக மாறுறது, நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் பர்சன்லேருந்து வேறு ஒரு யூனிக் டிஃப்ரெண்ட் பர்சனாக நீங்கள் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. இதுக்கு உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் உங்களுக்கு நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே ஒரு மெடிடேஷன் அந்த மாதிரி விதத்தில் நீங்கள் சில விஷயங்கள் உங்களுக்குள்ளேருந்து வெளியில் போகிறத நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ரொம்ப காலம் அடக்கி வச்சிருந்த சில விஷயங்கள் உங்களை விட்டு போகிறத நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கலாம். வாய் கண்டிப்பாக சில விஷயங்கள் உங்களை விட்டு கண்டிப்பாக வெளியில் போகிறது நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ணுறீங்க. மெடிடேஷன் மோடில் இருக்கும்போது, நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது சில ட்ரீம்ஸ் பார்க்குறதா இருக்கலாம். நீங்கள் அது ட்ரீம் நினைப்பீங்க, ஆனால் அது ரியலில் உங்களை
ஒரு ஒரு பியூரிஃபிகேஷன் சில விஷயங்கள் பண்ணி உங்களை வந்து க்ளீன் பண்ணுறதா இருக்கலாம். உங்களுடைய தாட்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கிற சில பெயின் அந்த விஷயங்களை வெளியில் எடுத்து க்ளீன் பண்ணுறதா இருக்கலாம். எப்போவுமே நீங்கள் மார்னிங் எந்திரிக்கும் போது கொஞ்சம் டயர்ட் ஃபீல் பண்ணிட்டு இருந்த பர்சனாக இருந்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு மார்னிங் மேபி 2-3 டேஸ் ஒரு 5 டேஸாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஒரு எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஏதோ ஒரு 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 பெரிய ஒரு ஒரு விஷயம் உங்கள் மேலேருந்து எடுத்துட்டா எப்படி இருக்கும், ஒரு பாரம் அந்த மாதிரி ஃபீல் பண்ணலாம். நீங்கள் ஒரு விஷயம் எடுத்துகிட்டு ரொம்பவே ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு எனர்ஜெட்டிக் மோடில் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கலாம். நீங்கள் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் ட்ரீம் நினைக்கிற விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு ரியலில் உங்களை வந்துட்டு உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் உங்களுக்கு ஏதோ சில விதத்தில் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, சில விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்குறாங்க, உங்கள்கிட்ட இருந்து சில விஷயங்களை எடுக்கிறாங்க. இந்த மாதிரி நடக்கிற மாதிரி இருக்குது. வேறு ஒரு ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்டக்கில் இருக்கீங்க. மேபி உங்களுடைய ஃபோக்கஸ் பண்ணுறதுல ஸ்டக்காக இருக்கலாம், உங்களுடைய ஃபினான்ஷியலில் ஸ்டக்காக இருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரியான ஒரு புது ஃபினான்ஷியலில் புது விதமான ஒரு பாத் அந்த ஜேர்னி அந்த மாதிரி விஷயங்களுக்காக உங்களை வந்துட்டு இங்கே ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு மேபி உங்களுடைய கர்மா பாஸ்ட் லைஃப் கர்மா இருக்கிறதா நீங்கள் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த விஷயங்கள்லேருந்து உங்களை வெளியில் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. உங்களுடைய ஃபினான்ஷியல்லேருந்து ஒரு ஸ்டக் ஃபினான்ஸ் ஒரு ஸ்டக்கான ஒரு லைஃப்பில் இருந்து ஒரு வேறு ஒரு டைரக்ஷனில் எடுத்துகிட்டு வந்து உங்களை நிப்பாட்டுற மாதிரி இருக்குது. அதுலேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு ஓகே ஒரு ஃபைனல் மெசேஜ் பார்ப்போம். கார்டு நம்பர் 1 ஃபைனல் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த 3 months உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஸ்பெஷல் நடக்கிறதா இருக்கலாம். செப்டம்பர் அக்டோபர் அண்ட் நவம்பர். ஓகே உங்களுக்கான ஒரு ஃபைனல் மெசேஜ் ஆர் கைடன்ஸ். கண்டிப்பாக உங்களை ஒரு இந்த மாதிரி ஒரு டிசப்டிவ் எனர்ஜியில் இல்லை ஏதோ ஒரு எனர்ஜியில் ஸ்டக்காக இருக்கீங்கன்னா, ஒரு தெரியாத எனர்ஜி ஏதோ ஒரு ஒரு பாஸ்ட் எனர்ஜியில் அதுலேருந்து உங்களை வந்துட்டு கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்குது வெளியில். உங்களுக்கான ஜஸ்டிஸ், உங்களுக்கான ஒரு லைஃப், உங்களுக்கான ஏதோ ஒரு விஷயம் சில பேருக்கு இன்னொரு மெசேஜும் எனக்கு வருது. இன்னொரு மெசேஜ் என்னென்னா, நீங்கள் கரெக்டான பாத்தில் போயிட்டுருக்கீங்க. ஆனால் உங்களை வந்துட்டு வேறு பாதையில் இது ஒரு எனர்ஜியாக இருக்கலாம், இல்லை பர்சனாக இருக்கலாம். அது வந்து திசை மாற்றி உங்களை கூட்டிகிட்டு போகிற மாதிரியும் இருக்குங்க. உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ்க்காக இருக்காம இந்த மெசேஜ். ஸ்பிரிச்சுவல் பாத்தில் இருக்கவங்க வந்துட்டு நீங்கள் மேபி போயிட்டுருக்க அந்த ஒரு பாத்தில் இருந்து உங்களை வேறு ஒரு பாதைக்கு வந்துட்டு உங்களை திசை திருப்புற மாதிரி இருக்குது. இது தெரிஞ்சே பண்ணுற தப்பாக இருக்கலாம் யாராவது. அதுலேருந்து உங்களை வெளியில் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்குது. கண்டிப்பாக டிவைன் உங்களை வெளில கூப்பிட்டு வர மாதிரி இருக்குது. அதுலேருந்து 2 விதமான மெசேஜஸ். ஓகே ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இல்லை ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்காதீங்க. ரீடிங் என்னன்னே தெரியாமல் அப்புறம் வந்துட்டு இது என்னன்னே எனக்கு புரியல, இது என்ன ஏதெல்லாம் எனக்கு கேட்கக்கூடாது. சரியா? உங்களுக்கான மெசேஜ் தான் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு புரியும். உங்களுக்கான மெசேஜ் இல்லைன்னா உங்களுக்கு தெரியாது. சரியா? இதுதான் கார்டு நம்பர் 1 pile number 1 செலக்ட் பண்ண உங்களோட மெசேஜ். நெக்ஸ்ட் கார்டு நம்பர் 2 போகலாம். ஓகே கார்டு நம்பர் 2 ட்ரேடர். ஓகே ஃபைன். ட்ரேடர் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி டு கிரியேட் abundance. நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுடைய இந்த கார்டில். நிறைய பேட்டர்ன்ஸ்.
protection. மேபி இந்த கார்ட் செலக்ட் பண்ணவங்க வந்துட்டு கார்டு நம்பர் 2 நீங்கள் செலக்ட் பண்ணவங்க ஒரே பேட்டர்ன் நீங்கள் வந்துட்டு மேபி தேடிட்டு இருக்கலாம், பண்ணிகிட்டு இருக்கலாம். இல்லை அந்த நீங்களுடைய பழைய ஸ்டைலை நீங்கள் காப்பி பண்ணுறதா இருக்கலாம். அந்த மாதிரி சில விஷயங்கள். ஓகே, புரியுது. இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு சில விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் பண்ணுறதுல வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்குது, டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு வந்துட்டு சில விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு ரைட்டாக தப்பான்னு தெரியல, அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் இருக்கிற பர்சன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் ஒரு ஒரு பெர்மிஷன் டிவைன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா 1111 நான் சொல்லும் போது 1110 1111 சிக்னிஃபிகண்ட். நான் அந்த விஷயம் சொல்லும் போது ஸ்பெஷல் பெர்மிஷன் சொல்லும் போது 1110 1111. ஓகே, ரெண்டுமே பார்த்து 2 நம்பர்ஸ். உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் பெர்மிஷன் என்னென்னா உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஒரு சிக்னேச்சர் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்கில் உங்களுக்கு இருக்கும் இல்லையா, அவங்களுடைய ஒரு ஒரு ஓல்டு பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்னில் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணி சில விஷயங்கள் நீங்கள் இதுக்கு முன்னே நீங்கள் சாதிச்சிருப்பீங்க. சில காலம் முன்னாடி, பல வருஷம் முன்னாடி நீங்கள் ஏதோ சில விஷயம் நீங்கள் அதில் வந்துட்டு ப்ராஃபிட் எடுத்துக்கலாம், ஏதோ சில விஷயங்கள் நீங்கள் சாதிச்சிருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு ஓல்டு பேட்டர்ன், அந்த உங்களுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு பழைய விஷயம், ஒரு ஸ்கில், ஒரு பழைய நீங்கள் மறந்து போன ஒரு உங்களுடைய ஒரு சிக்னேச்சர், அந்த மாதிரியான ஒரு விஷயம், அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி இருக்குது. நிறைய பேருக்கு வந்துட்டு பழைய விஷயத்துலேருந்து வேறு இல்லை, இது வேறு சொல்கிறாங்க. ஓகே, எப்படி ஒரு விஷயத்தை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு போசிவ் பண்ணலான்ற விஷயங்களை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த டெக்னிக் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்குது. உங்களுடைய ஒரு பழைய அதான் சொல்கிற மாதிரி ஒரு சிக்னேச்சர்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்குது. இது நான் மெசேஜ் யாருக்கு சொல்கிறேனோ அது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஒரு கன்ஃபர்மேஷன் உங்கள் வீட்டில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு அந்த ஒரு சொல்லுவாங்க இல்லையா, நல்ல ட்ரீம்ஸ்க்காக அது இறகு மாதிரி அந்த மாதிரி நீங்கள் மாட்டி வச்சுருக்கலாம். சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம், 22 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம், 11 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். 888 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். இந்த மெசேஜ் டீப் உங்களுக்கு ரெசனேட் ஆகுன்றதுக்காக. மெர்க்குரி சைன் இருக்கலாம், வீனஸ் இருக்கலாம் உங்களுக்குள்ள, உங்களுடைய அந்த பர்த்தில். ஃபிசிக்கலி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அந்த விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களுக்கு டிவைன் ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுடைய ஒரு ஓல்டு சம்டைம்ஸ் டங் எனக்கு இதாகுது அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் யூஸ் பண்ணணுன்ற மாதிரி இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த ஒரு கன்ஃபியூஷன், ஒரு கிளாரிட்டி, ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஸ்டக் ஆகிருக்கீங்க இல்லையா, அந்த விஷயம் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அடைய முடியும்ன்ற மாதிரி இருக்குது. மேபி கனெக்ட் வர முடியுன்ற மாதிரியும் இருக்கலாம். பண விஷயமா இருக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப் விஷயமா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஒர்க் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், லைஃப் சுச்சுவேஷனாக இருக்கலாம். அந்த விஷயத்துக்கு உங்களுடைய பழைய அவதார், அந்த அவதாரை வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அந்த அவதார் யூஸ் பண்ணி ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே புதைஞ்சிருக்கலாம், அந்த விஷயத்தை வெளியில் எடுத்துருவாங்க. ஓகே, இதுதான் உங்களுக்கான ரீடிங். கண்டிப்பாக நீங்கள் அந்த விஷயத்தில் நீங்கள் நினச்ச மாதிரியான விஷயம் கிடைக்கும் உங்களுக்கு, அதில் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. இதுதான் உங்களுக்கான ரீடிங் நினைக்கிறேன். இதோட முடிக்கிறேன். ஃபைல் டு கார்ட் ஷார்ட் ஸ்வீட் மெசேஜ். ரீடிங் எப்படி இருந்தது என்னன்றது கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள்.
என்னோட ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த சேனலையும் ஒரு வாட்டி போய் பாருங்கள். ஓகே, பழைய சேனல் இருக்கு இல்லையா, ஆல்ரெடி நான் ரன் பண்ணிகிட்ருக்க சேனல், அந்த சேனலையும் ஒன்ஸ் பாருங்கள். புதுசாக வந்திருக்கவங்களுக்காக சொல்கிறேன். அதுலேயும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைக் பண்ணுங்கள். அந்த சேனலில் புது சேனலுக்கு இன்னும் ஹைக் வரல. இந்த சேனலுக்கு அந்த சேனல் பார்க்கணும் விருப்பப்படுறவங்க பார்க்கலாம். அதுலேயும் நிறைய மெசேஜஸ் கிடைக்கலாம் உங்களுக்கு. என்னுடைய வீடியோஸ் எல்லாமே டைம்லெஸ் ரீடிங்ஸ், அதுலேயும் உங்களுக்கு கிடைக்கலாம். காஃபி கப் ரீடிங் இருக்குது, கேண்டில் வேக்ஸ் ரீடிங் இருக்குது, சேனல் மெசேஜஸ் இருக்குது, நிறைய வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ நீங்கள் அட்ராக்ட் ஆகுறீங்களோ அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஆல்ரெடி என்னோடய சேனல், என்னோடய சோல் ஃபேமிலி, நீங்களும் சில மெசேஜஸ் பழைய வீடியோஸில் உங்களுக்கான ஒரு கைடன்ஸ், ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கும் கிடைக்கலாம், நீங்களும் பார்க்கலாம். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.